எடுத்துக்கங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நல்லா இருங்க. அண்டாடு, நீ எங்க கடைக்குட்டி பொண்ணு, கலெக்டரோட பொண்ணு ஆண்டாள்னு சொல்ற காலம் போய் டாக்டர் ஆண்டாளோட அப்பா தான் இந்த சிதம்பரம்னு சொல்ற காலம் வந்துருச்சு. இதோ பாருமா, எப்பவும் தீர்க்காயுசா சந்தோஷமா நல்லா இருங்க. மாமா, ஆ? பொண்ணை மட்டும் வாழ்த்துனா எப்படி? மருமகனே கொஞ்சம் கவனிங்க. இந்த என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கியா? ம், என் மருமக எப்பவும் என் பக்கம்தான். அவரும் என்ன மாதிரி வெளியே இருந்து வந்தவரு. நாங்க தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கணும். சரி சரி பிள்ளைங்களா, வாங்க. உங்க 2 பேரையும் பார்க்கும்போது சின்ன வயசு ஆண்டாளை பார்க்குற மாதிரியே இருக்கு. எப்பவும் இப்படியே துரு துருன்னு சந்தோஷமா இருக்கணும். என்னங்க தாத்தா, வாங்கிக்கோங்க இது பாட்டி. எதுக்கு? அதான் உங்க அம்மா வீட்லயே என்னென்னமோ வாங்கி கொடுத்துட்டாலே, அப்புறம் எதுக்கு? அது எங்க அம்மாவோட கிஃப்ட், இது எங்களோட கிஃப்ட். ஆமா தாத்தா, வீட்டுக்கு போய் நீங்களும் பாட்டியும் சேர்ந்து தான் பிரிக்கணும். பிடிங்க பாட்டி. ம். ரேவதி, கார்த்திகை கூட்டிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. அப்புறம் நாங்க எப்போ ஆசீர்வாதம் வாங்குறது? ஏன் மலரு, ரேவதிக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்க வேண்டியதானே? எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு கடைசியில போனா போகுதுன்னு எங்களுக்கு பண்ணுவாங்களாமா? என்ன மலர், நீ நல்ல நேரத்துல போய் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? நான் யாரு இந்த வீட்ல? இது என்ன கேள்வி? நீ என் கொழுந்தனாருடைய பொண்டாட்டி. அப்படின்னா இந்த வீட்டோட மருமக தானே? அப்புறம் என்னையும் இவரையும் ஆசீர்வாதம் பண்ணாம வேற யாரையும் முதல்ல கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணா எப்படி? கார்த்திக், எங்க அக்கா ஒண்ணு யாரோ கிடையாது, பார்த்து பேசுங்க. ப்ளீஸ். யாரோ இல்லையா? அப்புறம் யார் அவங்க? நான் இந்த வீட்டு மருமகன். தோ உட்கார்ந்துட்டு இருக்காருல, இந்த பெரியவரோட 2வது பையனோட பொண்டாட்டி. எங்களுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் வாங்குற அளவுக்கு இந்த வீட்ல மத்தவங்களுக்கு இடம் இருக்கா?